உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் வாரம் வெள்ளி. இன்னும் கொஞ்ச நாளில் குறுகிய காலத்தில் இறைவன் மனூர் எடுத்து நம்மிடையே குடிக்கொள்வார். யோவான் 1:14. அவர் அளிக்க இருக்கும் நலன்கள் பற்றி இந்த பகுதி எடுத்துரைக்கிறது. திருவருகைக்காக நான் தயாரா? கொஞ்ச நாள், சிறிது காலம் என்பவை இறைவன் விரைவில் வர இருப்பதை உணர்த்துகின்றன. என்றும் எந்நாளும் எந்நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும். விவேகமுள்ள கண்ணியர் போன்று விளக்குடன் ஏனத்தில் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு மணமகனுக்காக காத்திருக்க வேண்டும். மத்தேயு 24:44. திருவருகை காலம் இத்தகைய தயார் நிலையை, விழிப்புணர்வு நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவனை எதிர்பட என்று இம்மணி துளி நேரத்தில் நான் தயாரா? இத்தயார் நிலைக்கு தடங்களாய் இருப்பவர் யார்? யாவை? திருவருகை காலம் மீட்பை, நமது விடுதலையை அறிவிக்கும் காலம். இந்த மீட்பின் அறிகுறியாக காது கேளாதோர், விழியற்றோர் பார்வை பெறுவதும், இந்த மீட்பின் அறிகுறியாக காது கேளாதோர் கேட்பதும், விழியற்றோர் விழி பெறுவதும், தீமை அழிவதும் எடுத்து கூறப்படுகின்றன. நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்க்கின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், செவி இழந்தோர் கேட்கின்றனர், இறந்தவர் உயிர்க்கின்றனர், எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 11:4-6 என்ற இயேசுவின் சொற்கள் இன்று நம்மிடையே உண்மைப்படுகின்றன. நற்செய்தியை கேட்டு சிந்தித்து அதன் மதிப்பீடுகளை பின்பற்றும் ஒவ்வொருவரும் தன் செவிட்டுத்தன்மை, குருட்டுத்தன்மையிலிருந்து விடுபட்ட வாழ்வை வாழ வேண்டும். கண்ணிருந்தும் பிற சேவைகளுக்கும் தேவைகளுக்கும் குருடராய், காதிருந்தும் பிறர் குமுறல், அழுகை முதலியவற்றுக்கு செவிடராய் வாழும் வாழ்வை அகற்றி ஊனக்கண் செவிடுகளோடு உளன்கண் காதுகளையும் திறந்து பிறர் பணியில் ஈடும்போது இறைவன் கொண்டு வந்த மீட்பில் நாமும் பங்கு பெறுகிறோம். திருவருகை காலம் உண்மை அறிவு புகட்டும் காலம். உண்மை அறிவு புகட்டும் காலம். உண்மை அறிவானது கடவுளுக்கு அஞ்சி நடப்பது, கடவுளின் போதனைகளை ஏற்றுக்கொள்வது. இவ்வாறு கடவுளின் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பவன் ஆபிரகாமுக்கு இறைவன் தந்த மீட்பிலே பங்கு பெறுகிறான். 26-27. ஆபிரகாமை இறைவன் பிற தெய்வ வழிபாட்டிலிருந்து மீட்டது போல இவனையும் பாவம், தீமை முதலியவற்றிலிருந்து பாதுகாக்கிறார். அருள் வாழ்வை இவனுக்கு பரிசாக அளிக்கிறார். இந்த அருள் வாழ்வின் காரணமான இறைவனை விண்ணகத்தில் அவரது அரியணையை சுற்றிலுமுள்ள 4 உயிர்கள் ஏத்துவது போல், எவ்வாறு? தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருபவரும் இவரே. திருவெளிப்பாடு 4:6 என்னும் என்று இவனும் பாடுவான். மீட்பளிக்க வரும் இறைவன் இயேசு தூயவர். மீட்பளிக்க வரும் இறைவன் தூயவர். அவரை வாழ்த்துவோம், அவரை புகழ்ந்தேத்துவோம், நாவால் பாடுவோம், பண்களால் பாடுவோம்,
உடல் முழுக்க என்சான் கிடையாக விழுந்து அவரை ஆராதிப்போம். அவர் தூய்மை தருபவர், அகத்தூய்மை தருபவர். அவரை ஏற்றுவோம். இறைப்புகள் என்று பாடி இயேசுவின் திருவருகைக்காக நம்மை தயார் செய்வோம். நமது பெயரை தூயது என போற்றுவான். நற்செய்தி திருத்தூதர் மத்தேயு அதிகாரம் 9 இறை வாக்கியங்கள் 27 முதல் 31 முடிய. பாலஸ்தீன நாட்டில் குருடர்களுக்கு குறைவில்லை. பாலஸ்தீன நாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் குருடர்களுக்கு குறைவில்லை. மத்தேயு அதிகாரம் 9 27 31 20 29 34. சுகாதார குறைவும் சூரிய ஒளியின் தாக்குதலும் இதற்கு காரணம் என்பர். ஒருவன் தன் துன்பத்தில் தான் இறைவனை நினைக்கிறான். ஒருவன் தன் துன்பத்தில் தான் இறைவனை நினைக்கிறான். அவன் கூவி அழைப்பதும் அழுது புலம்புவதும் அவனது அதிமிக தேவையை சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் 2 குருடர்கள் இயேசுவிடம் நம்பிக்கையோடு சென்று பார்வை பெற்று திரும்பியது நம்மை ஆழ்ந்த நம்பிக்கைக்கு வளர்த்துக் கொள்வதற்கு, நம் வாழ்வுக்கு, அருள் வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது. ஆண்டவரே இரங்கும் என்போம். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என்பது மெசியாவை குறிக்கும் ஒரு தொடர். அந்நிய ஆட்சி அகற்றி யூத அரசை நிறுவ வரும் மெசியா தாவீதின் வாரிசிலிருந்து, தாவீதின் குலத்திலிருந்து பிறப்பார் என்ற உண்மை மக்கள் அறிந்தது. 2 சாமுவேல் 7 11 16, 1 நாளாகமம் 17 11 14, மத்தேயு 15 22, 20 30 31, மார்க்கு 10 47, மார்க்கு 12 35 37. இந்த தாவீதின் மகனை பார்க்க 2 குருடர்கள் பார்வை இல்லை. 2 குருடர்களுக்கு பார்வை இல்லை. ஆனால் அவர்களது நம்பிக்கை கண்கள் திறந்திருந்தன. இயேசுவில் தாவீதின் குலக்கொழுந்தாகிய இறைமகனை கண்டனர். இயேசுவில் தாவீதின் வாரிசாகிய குலக்கொழுந்தை இறைமகனை கண்டனர். கண்டு நம்புவோரை விட காணாது, கண்களால் காணாது, ஊனக்கண்களால் காணாது நம்புவோர் பேறு பெற்றோர். யோவான் 21 29 என்பதற்கு சான்றாயினர். மருத்துவரிடம் செல்பவன் தன் நிலையை கூறியே நல வேண்டுவான். இவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்து, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கம் வையும் 9:21 என்று வேண்டினர், என்று கூவினர். ஆண்டவரே இரக்கமாயும், கிறிஸ்துவே இரக்கமாயும் என்று நாமும் நாள்தோறும் கடவுளின் கருணைக்காக இயங்குகிறோம். அக்குருடர்களின் உள்ள குமுறல் போல் நமது மன்றாட்டும் அமைய வேண்டும். ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என்போம். ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என்போம். தன்னிடம் நலம் வேண்டி, குணம் வேண்டி வருவரிடம் நமது ஆண்டவர் கேட்கும் முதல் கேள்வி நம்புகிறாயா? ஹலோ, நம்புகிறாயா என்பதும், நம்பிக்கையே உன்னை குணமாக்கியது, உன் நம்பிக்கையே உன்னை குணமாக்கியது என்ற பதிலுமேயாகும். மார்க்கு 5 இறை வாக்கியங்கள் 35, மத்தேயு 15 28. ஒரு குறிப்பிட்ட நோயை ஏன் சீடர்களால் நலமாக்க, குணமாக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு அவர்களது நம்பிக்கை குறைவே என்ற பதிலேயே இயேசு அழைக்கின்றார். மார்க்கு 9:23. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு இவற்றின் வழியாகத்தான் நமது இயலாமையையும் இறைவனின் ஆற்றலையும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மனநிலை இறைவனை நம்முடன் இணைக்கின்றது.
புதுமையும் புரிய செய்கின்றது. உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? 9:28 என்ற வினாவில் குருடர்களது மனநிலையை சோதித்தருகிறார் ஆண்டவர். நம்புகிறேன் என்று அவர்கள் கூறிய பிறகே அவர்களது கண்களை தொட்டு உங்கள் நம்பிக்கையின்படியே ஆகட்டும் 9:23 என்கிறார். எனவே அவர்களது நம்பிக்கை அடிப்படையில் அதை நிபந்தனையாக கொண்டு அவர்களுக்கு பார்வை வழங்கப்பட்டது. நம்பிக்கையோடு நாம் கேட்கும் விண்ணப்பங்களுக்கு இறைவன் செவிமடுப்பார். நம்பிக்கையோடு நாம் கேட்கும் விண்ணப்பங்களுக்கு இறைவன் செவிமடுப்பார் என்ற நம்பிக்கையிலே மத்தேயு 7:11, மத்தேயு 18:19-21, மார்க்கு 14:17-18 நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டும். பிறருக்கு ஒளியாவோம். திருவருகை காலம் இறை இயேசுவாகிய ஒளியை எதிர்நோக்கி இருக்கும் காலம். திருவருகை காலம் இறை இயேசுவாகிய ஒளியை எதிர்நோக்கி இருக்கும் காலம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய சிமியோன் இயேசுவை இஸ்ராயலின் ஒளியாகவே காண்கிறார். லூக்கா 2:29-32. இந்த ஒளியே நம் பாவமாகிய இருளை நீக்க வேண்டும். ஒளியும் இருளும் ஒன்று சேர முடியாது. ஒளியாகிய இறைவனுடன் இணைய வேண்டும் என்றால் பாவம் என்னும் இருளை நாம் களைந்தாக வேண்டும். ஒளியாகிய இறைவனிடம் நாம் இணைய வேண்டும் என்றால் பாவம் என்னும் இருளை நாம் களைந்தாக வேண்டும். 1 யோவான் 1:6. இறை இயேசுவின் வருகையால் நாம் ஒளியின் மக்களாக வேண்டும். ஒளி பெற்ற குருடர்கள் விழி இருந்தவர்கள் வெளியே போய் ஆண்டவரை பற்றி நாடெங்கும் பேசலாயினர். 9:31. உண்மை ஒளியை அறியாத மக்களிடையே வாழும் நாம் இறை இயேசுவை மற்றவர் கண்டு கொள்ளும் விளக்காக மாற வேண்டும். நாம் மாற வேண்டும். இறை இயேசுவை மற்றவர் கண்டு கொள்ளும் விளக்காக மாற வேண்டும். மத்தேயு 5:14. திருவருகை காலமே ஒளியை உலகிற்கு காட்ட ஏற்ற காலம். நற்பணிகளாகிய நம் சிறு விளக்குகளை ஏற்றி உலகிற்கு ஒளி அளிப்போமா? இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே, இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே என்று திருவாசகம் சொல்லுகின்றது. உங்கள் நம்பிக்கையின்படியே உங்களுக்கு ஆகட்டும். ஆண்டவர் இயேசு இந்நாளில் திருவருகை காலத்தில் ஒளி ஏற்றி இருளை அகற்றுவாராக. ஆமென்.